அனைவருக்கும் வணக்கம். சமீபத்தில் பார்த்தீங்கன்னா எஸ்ஐ எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறத டிஎன்யூஎஸ்ஆர்பி வெளியிட்டிருந்தாங்க. இதில் 1200க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் இருக்கிறதாக நம்ம நோட்டிஃபிகேஷனில் பார்த்துருந்தோம். எக்ஸாம் டேட்டை என்ன சொல்லலைனாலும் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான டைம் வந்துருச்சு. ஸோ இந்த எஸ்ஐ எக்ஸாமுக்கான எக்ஸ்க்ளூசிவ் டெஸ்ட் பேட்சை நம்ம அறிமுகப்படுத்த போகிறோம். அந்த எஸ்ஐ எக்ஸாம் டெஸ்ட் பேட்ச் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமாண்டோ டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு சொல்லி நம்ம பேர் வச்சிருக்கோம். சரிங்களா? ஸோ இந்த டெஸ்ட் சீரீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய 26ஆம் தேதியிலிருந்து தொடங்க இருக்கு. சரிங்களா? வர ஏப்ரல் 26ல இருந்து நமக்கு டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது. மொத்தம் எவ்வளவு டெஸ்ட் இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு 41க்கும் மேற்பட்ட தேர்வுகள் இந்த டெஸ்ட் பேட்ச்ல நம்ம பிளான் பண்ணிருக்கோம். சரிங்களா? எஸ்ஐ எக்ஸாம் ஃபோக்கஸ் பண்ணி எக்ஸ்க்ளூசிவா ஒரு 41 டெஸ்ட் இருக்க போகுது, இன்க்ளூடிங் ஃபுல் டெஸ்ட் எல்லாமே சேர்த்து தான். சரிங்களா? ஸோ ஒவ்வொரு டெஸ்ட்டும் என்ன பேட்டர்ன்ல இருக்க போகுது அப்படின்னா இந்த எஸ்ஐ எக்ஸாம் என்ன பேட்டர்ன்ல நடக்குமோ அதே பேட்டர்ன்ல தான் நம்மளும் பிளான் பண்ணிருக்கோம். எக்ஸாம் டியூரேஷன் அப்படிங்கிறது 2.5 மணி நேரம். டெஸ்ட் நம்ம 2.5 மணி நேரம், ஒவ்வொரு டெஸ்ட்டும் 2.5 மணி நேரம் எழுத போறீங்க. ஒவ்வொரு டெஸ்ட்லயும் பாத்தீங்கன்னா 140 கேள்விகள் இருக்கும். எவ்வளவு மார்க் அப்படின்னு பாத்தீங்கன்னா 70 மார்க்கு எழுதுவீங்க. டெஸ்ட் முடிச்சுட்டு நீங்க போனோடனே உங்களோட மார்க் மெசேஜா நம்ம அனுப்பிடுவோம். சரிங்களா? ஸோ ஒவ்வொரு டெஸ்ட்டும் என்னைக்கு ஆரம்பிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வெட்னஸ்டேவும் ஒவ்வொரு சாட்டர்டேவும் நமக்கு டெஸ்ட் இருக்க போகுது. ஒவ்வொரு பிரான்ச்லயும் எப்போ டெஸ்ட் நடக்கும் அப்படிங்கிற டைமிங்ஸை நம்ம தனியாக அப்டேட் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ இப்போதைக்கு டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது ஏப்ரல் 26ஆம் தேதி ஸ்டார்ட் ஆக போகுது. ஒவ்வொரு புதன்கிழமையும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் நமக்கு டெஸ்ட். புதன்கிழமை சனிக்கிழமைனாலே டெஸ்ட் டே அப்படிங்கிறது ஞாபகத்துக்கு வந்துடும். சரிங்களா? ஸோ அதுதான் நம்மளோட டெஸ்ட் ஓவரால் ஒரு பேசிக் வியூ அப்படிங்கிறது. இப்போ அப்ஸ்ட்ராக்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு எஸ்ஐ எக்ஸாம் அப்படிங்கிறது 2 பார்ட்டாக நடக்கும். பார்ட் ஏ அண்ட் பார்ட் பி அப்படிங்கிறது. பார்ட் ஏ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஜென்ரல் நாலேஜ் இருக்கும். பார்ட் பி அப்படிங்கிறது நமக்கு சைக்காலஜி அந்த டாபிக்ஸ் எல்லாமே வரும். ஸோ இதில் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் எத்தனை டெஸ்ட் எழுத போறீங்க, ஃபுல் டெஸ்ட் எத்தனை, ரிவிஷன் டெஸ்ட் எத்தனை அப்படிங்கிறது தான் இந்த அப்ஸ்ட்ராக்ட்ல நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ எஸ்ஐ எக்ஸாம்னாலே சயின்ஸை ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க, சைக்காலஜியை ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு ஃபோக்கஸை நம்ம எடுத்துட்டு வர போறோம். பிசிக்ஸ்ல பார்த்தீங்கன்னா யூனிட் டெஸ்ட் ஒரு 5 யூனிட் டெஸ்ட் எழுதுவோம். கெமிஸ்ட்ரியில ஒரு 4 டெஸ்ட், பயாலஜில ஒரு 7 டெஸ்ட், என்விரான்மெண்டல் சயின்ஸ்ல 3, டயட் அண்ட் நியூட்ரிஷன்ல 2, மொத்தமா நம்ம யூனிட் டெஸ்டாவே பார்த்தோம்னா 20 டெஸ்ட் கிட்ட நம்ம சயின்ஸ்ல இருந்து 20 யூனிட் டெஸ்டாவே நம்ம எழுதிரும். சரிங்களா? அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒவ்வொரு ரிவிஷன் டெஸ்ட், மொத்தமா ஜெனரல் சயின்ஸ் பார்த்து தனியா அதுல ஒரு 5 டெஸ்ட் எழுதுவோம். ஓகேங்களா? சோ ஒவ்வொரு யூனிட் டெஸ்ட், ஜெனரல் சயின்ஸ் அப்படிங்கிற டாபிக்லயே தனியா நம்ம ஒரு 5 டெஸ்ட் எழுதுவோம். அடுத்தது ஹிஸ்டரியில ஒரு 9 டெஸ்ட், ஜியோகிராஃபில ஒரு 7 டெஸ்ட், பாலிட்டில ஒரு 5, எக்கனாமிக்ஸ்ல ஒரு 5, கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து ஒரு 7 டெஸ்ட். ஏன்னா போன டைம் கரண்ட் அஃபேர்ஸும் ஜிகேல இருந்து பாத்தீங்கன்னா 17 கேள்வி வந்திருக்கும் போன எஸ்ஐ எக்ஸாம்ல. சோ அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல போன வருஷம் கேட்ட அந்த ஒரு வெயிட்டேஜை பேஸ் பண்ணி தான் இங்க ஸ்பிளிட் அப் பண்ணிருக்காங்க. சரியா? சோ மொத்தமா அது மட்டும் இல்லாம நமக்கு ஹோம் டெஸ்ட் அப்படிங்கிறதும் தனியா கொடுத்துருவாங்க. ஸ்கூல் புக் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் ஒரு கம்பைலேஷன் எடுத்து அதை நமக்கு ஹோம் டெஸ்டாகவும் கொடுத்துருவாங்க. இது பார்ட் ஏல. பார்ட் பி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா தமிழ்ல இருந்து ஒரு 22 டெஸ்ட், இங்கிலீஷ்க்கு ஒரு 27 டெஸ்ட், சைக்காலஜில பாத்தீங்கன்னா ஒரு 11 டெஸ்ட், மென்டல் எபிலிட்டில ஒரு 12 டெஸ்ட். ஆக மொத்தம் அதுக்கான ரிவிஷன் டெஸ்ட் எல்லாத்தையுமே நம்ம இங்க கொடுத்துருக்கோம். அது இல்லாம இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு தமிழ் தகுதி தேர்வு அப்படிங்கிறதையும் இந்த நோட்டிபிகேஷன்ல இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க இல்லையா? சோ தமிழ் தகுதி தேர்வு ஈஸியா தான் இருக்கும். சோ அதுக்கு ஒரு 3 டெஸ்ட் நம்ம பிளான் பண்ணிருக்கோம். அது இல்லாம மாடல் டெஸ்ட் அப்படிங்கிறது நமக்கு இருக்க போகுது. ஓகேவா? சோ இதுதான் நம்மளோட டெஸ்ட். என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற ஒவ்வொரு டெஸ்ட்லயும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் எவ்வளவு டெஸ்ட் எழுத போறீங்க, என்ன பிரேக்கப் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நம்ம கொடுத்துருக்கோம். சரியா? அடுத்ததா பாத்தீங்கன்னா எக்ஸாம் பேட்டர்ன். சோ நமக்கு இது எஸ்ஐ நோட்டிபிகேஷன்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ரிட்டன் டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பார்ட் 1 தமிழ் எலிஜிபிலிட்டி அப்ஜெக்டிவ் டைப்ல 100 மார்க்குக்கு நம்ம எழுதுவோம். பார்ட் 2 பாத்தீங்கன்னா 2ஆ பிரிச்சிருப்பாங்க. ஜெனரல் நாலேஜ், சைக்காலஜி டெஸ்ட், அது இல்லாம பாத்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் டைப்பா கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், வைவா வாய்ஸ், இது எல்லாமே இந்த ப்ராசஸ் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஓகேவா? அடுத்தது வேகன்சி லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. தாலுக் எஸ்ஐ எவ்வளோ, அண்ட் தென் ஆர்ம்டு ரிசர்வ்ல எவ்வளோ இருக்கு, உங்க கோட்டா வைஸ் எவ்வளோ வரும் அப்படிங்கிற எல்லாமே இங்கே நம்ம அந்த இதில் கொடுத்துருக்கோம். இது பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினோட அனாலிசிஸ். போன வருஷம் எவ்வளோ கொஸ்டின் ஒவ்வொரு டாபிக்ல இருந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது. சயின்ஸ்ல மொத்தம் 26. அந்த சயின்ஸுக்குள்ள பார்த்தீங்கன்னா பிசிக்ஸ்ல இருந்து ஒரு 11 கேள்வி, பயாலஜில இருந்து ஒரு 6 கேள்வி, டயட் அண்ட் நியூட்ரிஷன்ல இருந்து ஒரு 4, எக்காலஜில இருந்து ஒரு கேள்வி வந்திருக்கு. அடுத்தது ஆர்ட்ஸ்ல இருந்து ஒரு 37 கேள்வி, சைக்காலஜில இருந்து பாத்தீங்கன்னா 60 கேள்வி, ஜிகே அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு 17 கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு. சரியா? சோ இந்த ஸ்பிளிட் அப் ஒவ்வொரு டைமும் படிக்கிறப்ப இந்த ஸ்பிளிட் அப் நல்லா பாத்துக்கோங்க. எங்க வெயிட்டேஜ் கொடுக்கணும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ரைட். அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா நமக்கு சிலபஸ். இது சிலபஸ் நமக்கு நோட்டிபிகேஷன்ல கொடுத்த சிலபஸ் தான் இங்க நம்ம மென்ஷன் பண்ணிருக்கோம். சோ ஒரு தடவை எடுத்து பாருங்க. இதை தாண்டி பாக்குறப்ப இப்ப நம்ம ஷெட்யூல்குள்ள போகலாம். ஓகேங்களா? ஷெட்யூல் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் எப்போ நடக்க போகுது, ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல என்ன போர்ஷன்லாம் இருக்க போகுது, இந்த
PDF வந்து டிஸ்கிரிப்ஷன்ல அட்டாச் பண்ணிருப்போம், எடுத்து டவுன்லோட் பண்ணி பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய ஏப்ரல் 26 சனிக்கிழமை தான் முதல் டெஸ்ட் ஆரம்பிக்குது. ஸோ இதுல ஆர்ட்ஸ்ல இருந்து பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்டோட பாலிட்டியை இன்க்ளூட் பண்ணிருக்கோம். சயின்ஸ்ல பார்த்தீங்கன்னா 6th 7th ஸ்டாண்டர்டோட பிசிக்ஸ். அடுத்தது கம்யூனிகேஷன், இங்கிலீஷ்ல பார்த்தீங்கன்னா சினானிம்ஸ், தமிழ்ல பார்த்தீங்கன்னா இயல் 1 மற்றும் இயல் 2. சரியா? அடுத்து சைக்காலஜில நம்பர்ஸ் அண்ட் சீரியஸ் கம்ப்ளீஷன் அப்படிங்கிறது இருக்கு. ஓகேவா? ஸோ அடுத்த டெஸ்ட் புதன்கிழமை 30ஆம் தேதி. ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் என்னென்ன சிலபஸ் இருக்கு அப்படிங்கிறத டீட்டெயில்டா இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை ஒரு தடவை எடுத்து பாருங்க. ஓகேவா? ஸோ இது பிரிண்ட் அவுட் போட்டு கையில் வச்சுக்கோங்க, அப்பதான் நம்ம டெஸ்ட் ஃபாலோ பண்ண முடியும். ஸோ இதுதான் நமக்கு கொடுத்துருக்க ஃபார்மேட். சரியா? ஸோ 30 டெஸ்ட் வந்து நம்ம முடிச்சிருவோம். முடிச்சதுக்கு அப்புறமா தமிழ் தகுதி தேர்வு அப்படிங்கிறது ஒரு 3 டெஸ்ட் வந்து இருக்கும். சரியா? அடுத்ததா ஹோம் டெஸ்ட் அப்படிங்கிறது நமக்கு PDF ஃபார்மேட்ல உங்களுக்கு இந்த ஹோம் டெஸ்ட்க்கு உண்டான கொஸ்டின்ஸை வந்து கொடுத்துருவாங்க. அதுக்கான ஆன்சர் கீ அப்படிங்கிறதையும் நம்ம அப்டேட் பண்ணிடுவோம். சரியா? அடுத்ததா ஆகஸ்ட் 8 வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாடல் டெஸ்ட், ஆகஸ்ட் 11th ஒரு மாடல் டெஸ்ட், அடுத்தது ஆகஸ்ட் 14th வந்து ஒரு மாடல் டெஸ்ட். அதோட நமக்கு இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து முடியுது. சரிங்களா? ஸோ போன எக்ஸாம்ல பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து 11th and 12th ஸ்டாண்டர்ட் புக்ஸ்ல இருந்து வந்துருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 17-18 கேள்விகள் கிட்ட வந்துருந்துச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துச்சு. சரிங்களா? அதுல இருக்கக்கூடிய முக்கியமான கண்டென்ட்ஸ் எல்லாம் கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல 11th ஸ்டாண்டர்ட் புக் 12th ஸ்டாண்டர்ட் புக்ல என்ன லெசன்லாம் படிக்கணும், எதெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிற அந்த செலக்டிவ் டாபிக்ஸ் அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்க டெஸ்ட்டுக்கு படிக்கிறப்ப இதையும் மனசுல வச்சுக்கணும், இதையும் தனியா எடுத்து வச்சு இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோமா அப்படிங்கிறத நீங்க செல்ஃபா செக் பண்ணிக்கிறது ஒரு செக்லிஸ்ட் மாதிரி இந்த இடத்துல கிரியேட் பண்ணிருக்கோம். சரியா? என்னென்ன படிக்கணும், எங்கெங்க படிக்கணும் அப்படிங்கிறது. ஓகேவா? சோ இதை தாண்டி நமக்கு எஸ்ஐக்காகவே நம்ம அகாடமியில எக்ஸ்க்ளூசிவா A3 புக்ஸை வந்து ரெடி பண்ணிருக்கோம். எல்லா சப்ஜெக்டையும் இன்க்ளூட் பண்ணி ஒரு செட் ஆஃப் புக்காவே நம்ம ரெடி பண்ணிருக்கோம். சோ இந்த புக்கை நீங்க பர்ச்சேஸ் பண்ணணும்னா ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. சரியா? சோ இது புக் ரிலேட்டடா. ஸோ டெஸ்ட் பேட்ச்னு பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நமக்கு கிட்டத்தட்ட 41 தேர்வுகள் வந்து இருக்க போகுது. ஸோ டெஸ்ட் பேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா டெஸ்ட் பேட்சுமே நம்மளோட ப்ரிப்பரேஷனுக்கு உதவி பண்ணக்கூடிய வகையில தான் இருக்கும். சரிங்களா? நீங்க எந்த அளவுக்கு சின்சியரா ஒரு டெஸ்ட் பேட்சுக்கு ப்ரிப்பேர் பண்றீங்களோ அந்த அளவுக்கு நீங்க ஒரு போஸ்டிங் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும். ஸோ உங்களோட கமிட்மெண்ட் அப்படிங்கிறத இந்த இடத்துல ஃபுல் ஃபிளெட்ஜ்டா கொடுக்க ஆரம்பிக்கணும். இந்த ஒரு ஷெட்யூலை நீங்க கம்பல்சரி டோட்டலா ஃபுல் கமிட்மெண்ட்டோட ஃபுல் கான்ஃபிடன்ஸோட ஃபாலோ பண்றப்ப கட்டாயம் ரிட்டன் எக்ஸாமினேஷன்ல டாப் ரேங்கரா வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இது வரைக்கும் ஒரு செட்டா நம்ம படிச்சிருப்போம். இதுக்கப்புறமா இந்த ஷெட்யூலோட நம்ம பயணிக்க போறோம். சோ அதுக்காக தயாராகிக்கோங்க, நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட். சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.